RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதீனத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி கோவையில் நடைபெறும் பாரம்பரிய சிவ வேள்வி பூஜையில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டுள்ளார். காட்சிகளை பார்க்கின்றோம். அருந்தரம் ராமலிங்க பெருமானுக்கு பாடினால் அபிஷேகம் பாடினால் அருளையாள் பணத்தினால் பயின்று அத்தேனொழினால் மனமாலை உணர்ந்து அடியா புரிந்து ஏற்க சேலினால் வைத்துள் செப்பதற்கு காலினால் உட்டுணை கணபதி சரத்தானே பாலென்றேன் சிறு பெருமக்களுக்கு வழிபாடுகள் சந்தனம் சாத்தி மலரிட்டு பேரொழி காண்பித்து வழிபாடு எல்லோரும் கும்பிட்டுக் கொள்ளுகின்றோம். ராமநாத சாமியுடைய திருவர் எல்லோருக்கும் நலன் அருள வேண்டி. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம், விவரங்களை நீங்க வழங்குங்க. வேள்வி பூஜையில் RSS தலைவர் மோகன் பகவத் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழாவையொட்டி பேரூர் ஆதீன மடத்தில் பாரம்பரிய சிவவேள்வி பூஜை தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் நேற்று முதலே இங்கு மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் சற்று முன்பாக RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேரூர் ஆதீன மடத்திற்கு வருகை புரிந்தார். ஆதீன மடத்தில் இருந்து சாமி தரிசனம் செய்த பின்னர் தற்சமயம் நேரடியாக பாரம்பரிய சிவவேள்வி பூஜையில் கலந்து கொண்டு அங்கு வைத்துள்ள சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அப்போது பேரூர் சாந்தலிங்க அடிகளார் மற்றும் திரவை ஆதீனம் குமரகுரு சுவாமிகள் ஆகியோர் இருக்கின்றனர். அவர்கள் சொல்ல பூஜை மந்திரங்கள் சொல்ல தற்சமயம் RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் அங்கு வைத்துள்ள சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வருவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதற்காகவே தற்சமயம் இந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல்வேறு சோதனைக்கு பிறகே அனைவரும் அனுமதிக்கப்படுகின்றனர். மேற்கொண்டு இங்கு மேடையில் சிவபூஜை நடக்கக்கூடிய மேடையில் RSS அமைப்பை சேர்ந்த பிராந்திய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இங்கு 100க்கும் மேற்பட்டோர் இந்த சிவபூஜை வேள்வியை காண்பதற்காக வருகை புரிந்திருக்காங்க. இதில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆகியோரும் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அபிஷேகம் தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு பொது மேடை நிகழ்வு நடைபெறுகிறது. அதில் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவை குறித்து RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அப்போது RSS அமைப்பின் முக்கியத்துவம், RSS அமைப்பு நாட்டிற்கு செய்த சேவைகள் மற்றும் RSS அமைப்பினுடைய பல்வேறு சேவைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்து இருக்கிறார். தொடர்ந்து RSS அமைப்பின் எதிர்கால திட்டங்கள் ஆகியவற்றையும் எடுத்துரைத்து இருக்கிறார். தொடர்ந்து பேரூர் ஆதீனமான சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் உரையாற்றிருக்கிறார். அவர் ஆன்மீகத்திற்குரிய முக்கியத்துவத்தையும் உலக அமைதி வேண்டி நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் அவர் உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திரவை ஆதீனம் குமரகுருபர சாமிகளும் பேச இருக்கிறார்கள். அங்கு பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். மதியம் 12 மணி வரை இந்நிகழ்வுகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்காக காலை முதலே இங்கு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க.